மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்திர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய் கணேச பாகிமாம், ஸ்ரீகணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனிப்பெயர்ச்சி, சனி வக்கர பயிற்சியினுடைய பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்போது நம்ம சனி வக்கர பயிற்சி பற்றி பார்ப்போம். நாம் எப்பொழுதுமே ஒவ்வொரு பயிற்சி பலன்களை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதே போல் மாத பலன்களை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கோம், வருஷ பலன்கள் பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதுபடி இப்போ இந்த காலகட்டங்களில் சொல்ல போகிறது அப்படின்றது சனி பகவானுடைய வக்ர பலன்கள் அப்படின்றது. வக்ரம்னா என்ன? ரிட்ராகேஷன், பின்னோக்கி செல்வது, சனி பகவான் பலம் இழக்கிறது அப்படின்றது. இப்போ பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் இருக்கிறதுலையே நியாயமான கிரகம், இருக்கிறதுலையே சத்தியமான கிரகம், ஈஸ்வர பட்டம் பெற்ற கிரகம் அப்படின்னாக்க நம்ம சனீஸ்வர பகவானை தான் சொல்லுவோம். ஏன்னாக்க ஆனானப்பட்ட ஒழுக்கசீலனான நல சக்கரவர்த்தியே 7.5 வினாழிகை ஜலத்தில் வச்சு வேடிக்கை பார்த்தவர் அவர். அப்போ சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர் சனீஸ்வர பகவான். அப்போ அந்த சனீஸ்வர பகவான் பலம் இழக்கும் பொழுது எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் இருக்குது, என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க எல்லாருமே கேட்பாங்க, என்ன இது கும்பராசியில் தானே இருக்கிறாரு அவர், ரிட்ராகேஷன் ஆகி என்ன நட்சத்திரத்தில், ஒரு நட்சத்திர பாதத்தில் தானே வர்றாரு, அதனால் என்ன பெரிய பலன்கள் வந்துருமா அப்படிம்பாங்க. கிடையாது. இப்போ இந்த சனி வக்ரம் தொடக்க காலகட்டங்கள் அப்படின்றது 19/6/2024 அன்றைக்கி கிழமை அப்படின்றது புதன்கிழமை மத்தியானம் 3:09 சதய நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியில் ஆனி மாதத்திற்கு 5ஆம் தேதி அவர் வக்ரம் தொடங்குறாரு. வக்ரம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 4/11/2024 அன்றைக்கி கிழமை அப்படின்றது திங்கக்கிழமை 3:22 வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடியது அப்படின்றது சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் கும்பராசியில் அன்றைக்கி கிழமை அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சனி பகவானுக்கு சூரிய பகவான் 5ஆம் இடத்துல வர காலகட்டங்களில் வக்ரம் தொடங்குது. அவர் சூரிய பகவான் வர்றது அப்படின்றது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் வரார். அடுத்தது அந்த சனி பகவானுக்கு சூரிய பகவான் 9ஆம் இடம் சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் வரும்பொழுது வக்ர நிவர்த்தி அடையுது. அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது சற்றேறக்குறைய 140 நாட்கள் வரும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, வாக்கியம் திருக்கணிதம் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வருது அப்படிம்பாங்க. எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னாக்கா அப்ராக்ஸாக ஒரு 10 நாளுக்குள்ளார வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது 140 நாள், அது 150 நாள் வரும். திருத்தப்பட்ட கணிதம் திருக்கணிதம், இது வாக்கியம். நம்மளோட பொறுத்தளவுக்கு கோயில்கள்லேயும் சரி இதுலேயும் சரி ஆகம சாஸ்திரப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது வாக்கியம். இப்போ நாங்கள் சொல்கிறது வாக்கியப்படி பலன்கள் சொல்கிறோம். சரி, இப்போ என்னென்ன பலன்களை தருவார் சனி பகவான்? சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கொடுக்கறதுலையும் அவரை தடுக்க முடியாது, அவர் கெடுக்கணும்னு நினச்சாலும் தடுக்க முடியாது. அவ்வளோ ஒரு பலம் வாய்ந்தவர் சனி பகவான். இப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி பலன்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க ராசி அம்சம் இதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமானது. ராசியில் சனி பகவான் எங்கே இருக்காரு, அம்சத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்றது தான். இப்போ இந்த ராசிக்கு அம்சத்தில் பொறுத்தளவுக்கு இந்த 140 நாள் அவர் பின்னோக்கி வரக்கூடிய நாள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சற்றேறக்குறைய கும்பத்துலேருந்து மகரத்துக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஆகும். சரி, 2 மாதம் கிட்ட வந்துடும். 59 நாள்லேருந்து 60 நாள் வந்துடும். அதுக்கு அடுத்தது மகரத்துலேருந்து தனுருக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஆகும். அதுக்கு அடுத்தது தனூர்லேருந்து இது பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகும். அப்போ சற்றேறக்குறைய 140 நாள் இவர் அந்த இடத்துல நின்று பலன் தரார். இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க இந்த ராசியிலேருந்து அம்சத்தில் நட்சத்திரத்தை பார்க்கும்போது சதய நட்சத்திரத்தை பொறுத்தளவு சதய நட்சத்திரம் 1 அப்படின்றது தனுர் ராசி. அந்த தனுர் ராசியை நாம் என்ன ராசின்னு சொல்லுவோம் அப்படின்னாக்க நிலராசி அப்படிம்போம். அப்போ நிலராசியில் சனி பகவான் வக்ரம் ஆகும்பொழுது என்னென்ன நற்பலன்களை தருவார், என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படிம்போம். அதுக்கு அடுத்தது மகர ராசி. மகர ராசியை பொறுத்தளவுக்கு நம்ம ஜலராசி அல்லது நீர் ராசி அப்படிம்போம். அப்போ நீர் ராசியில் சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் சனி பகவான் டிராவல் பண்ணும்பொழுது என்னென்ன பலன்களை தருவார் அப்படிம்போம். அதே போல் பொறுத்தளவுக்கு சதய நட்சத்திரம் கும்பராசி, அது காற்று ராசி. காற்று ராசி அப்படின்ற பொறுத்தளவுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும்.
காற்று மாசுபடுறதுனால என்னென்ன உபாதைகள் வருது அப்படின்றதை பார்த்துருக்கோம். நம்ம டெல்லியிலேயே பொல்யூஷன் ப்ராப்ளம் வரும்பொழுது வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போயிடுச்சு. மெட்ரோ ரயிலேருந்து எல்லா போக்குவரத்தும் முடக்கப்பட்டுருச்சு. அப்போ காற்றில் ப்ராப்ளம் என்னென்ன வரும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதை மாதிரி வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வரும்பொழுது இருக்கக்கூடிய நாட்கள் 1.5 மாதம் 2 மாதம் 1 மாதம் இந்த 140 நாட்களும் என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்தது அவர் சனி பகவான் வர்றது யாரோட நட்சத்திரத்தில் வராரு அப்படின்னா ராகுவோட நட்சத்திரம். ராகு சனி காம்பினேஷன் என்னென்ன ப்ராப்ளங்களை பண்ணோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதை தவிர சனி பகவானுக்கு உண்டான பிரீத்திகள் என்னென்ன அப்படின்ற ரொம்ப சிம்பிளாகவே பிரீத்தி பண்ணலாம். எந்த கிரகத்தினால ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கு சரணாகதி அடைகிறது. அப்போ நம்ம சனி பகவானால் ப்ராப்ளமா, சனிக்கிழமை என்னென்ன காரியம் பண்ணணும், சனிக்கிழமை நாம் இருக்கிற இடத்துக்கு கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள புராதான கோயில்களில் உள்ள நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு 3 எல் தீபம் 9 முறை பிரதட்சணம். 1 எளிய பரிகாரம். அதுக்கு அடுத்தது 2வது பரிகாரம் அப்படின்றது சனி அப்படின்னாலே இரும்பு சம்பந்தப்பட்டது. அப்போ இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னாக்க சனியை நம்ம என்ன சொல்லுவோம், மந்தக்காரகன்னு சொல்லுவோம், மெல்ல நடக்கக்கூடியவர். ஏன்னு கேட்டிங்கன்னா கிரகத்திலேயே ஊனமுற்ற கிரகம் அப்படின்றது சனீஸ்வர பகவான். அப்போ இந்த ஊனமுற்றவங்களுக்கு, அதாப்பட்டது கைகால் ஊனமுற்றவங்களுக்கு, அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தோம்னா கால் ஊனமுற்றவங்களுக்கு இந்த மெட்டல் கால் வாங்கி கொடுக்கறது, இது செய்தோம்னாலும் கண்டிப்பாக நல்லது நடக்குமா, நல்லது நடக்கும். சரி, இதெல்லாம் செய்ய முடியாது, ஒரு சின்ன எளிய பரிகாரமாக சொல்லுங்கள் அப்படின்னாக்க ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த காயத்ரியை சொல்லிட்டு வந்தீங்கன்னாலும் சிறப்பாக இருக்கும். இதை தவிர நம்ம பார்த்தோம்னாக்க அருகில் உள்ள அநாத குழந்தைகளுக்கு உண்டான ஆசிரமத்தில் உண்டான குழந்தைகளுக்கு உண்டான உணவு பதார்த்தங்கள், அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சுடுசாதமாக கொடுக்கறது. அதே போல் வீட்டில் டெய்லி இந்த 140 நாளும் காகத்துக்கு சுடு சாதம். எல்லோரும் என்ன செய்வாங்க, வீட்டில் மீந்து போன பழைய சாதத்தை கொண்டு காகத்தை வைப்பாங்க. அது மேலும் பாவத்தை கூட்டக்கூடிய காரியம். அதனால் சுடு சாதம் வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரச்சனைகளும் தீரும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க காகத்தை பித்ருக்களுடைய அப்படின்றோம், பித்ருக்களுடையது அப்படின்ட்டு, பித்ருக்கள் காக ரூபமாக வருவாங்க அப்படின்றோம். அப்போ அந்த காகத்துக்கு வைக்கும்போது பித்ரு தோஷமும் விளங்கக்கூடியது இந்த காலகட்டங்கள். ஆக மொத்தத்தில் இந்த 140 நாளும் என்னென்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத செய்யலாம். இதை தவிர எந்தெந்த கோயில்கள் என்னென்ன ராசிக்காரர்கள் போனாக்க அதுக்கு உண்டான விடிமோட்சம் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி சனிப்பெயர்ச்சி 6 அன்னைக்கு நம்மளுடைய கிரக நிலவரம் என்னென்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கார். அடுத்தது 2வது ராசியான ரிஷபத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். அந்த சனிப்பெயர்ச்சி தொடங்கக்கூடிய காலகட்டங்களில் மிதுனத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதே போல் ஆட்சி பெற்ற புத பகவானும் சுக்கிர பகவானும் உட்கார்ந்துருக்கிறார். காலபுருஷ தத்துவத்தின்படி 6வது ராசியான கன்னியா ராசியில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார். அன்றைக்கி நம்மளோட இது பொறுத்தளவுக்கு சனி வக்ரம் ஆகிற டயத்தில் சனி பகவான் என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க குருவோடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் உட்கார்ந்துருக்கார். இதை தவிர 11ஆம் இடமான கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவானும் கொண்ட நிலையில் இந்த சனி வக்ரம் இருக்குது. இப்போ சனி வக்ரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்களில் மெல்ல செல்லும் கிரகங்கள் சற்றேறக்குறைய 2.5 வருஷம் அப்படின்னு பார்த்தா 24 6 30 மாதம். அதை 9ஆல் வகுத்தோம்னா சற்றேறக்குறைய 3.5 மாதம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்கார். இப்போ இந்த வக்ர காலகட்டங்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களை செய்வார், என்னென்ன தீய பலன்களை செய்வார், தீய பலன்கள் நடக்கும் பொழுது என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்ப்போமா? அன்பான மிதுன ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த சனி வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது, என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது, என்னென்ன கடுபலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். எப்பொழுதுமே நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு ராசியில் ஒரு கிரகம் கேட்டால் அம்சத்தில் நல்லா இருந்தாக்க அவர் நற்பலன்களை தருவார் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மிதுன ராசிக்காரங்கள் கடந்த டிசம்பர் வரலும் அஷ்டமத்து சனியில் போட்டு ஆட்டி படன்னு படைச்சி முடிச்சாச்சு.
இப்போ தான் அவங்க பிரீத்திங் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ இந்த சனி வக்ரம் என்ன பண்ண போகுது அப்படின்றத பார்ப்போம். சனி பகவான் இப்போ ட்ராவல் பண்ணக்கூடிய நட்சத்திரம் அப்படின்றது ராகுவோட நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு. இந்த சதய நட்சத்திரத்தில் தான் அவர் வக்ரகதியும் அடையிறாரு. வக்ரகதி என்னென்ன நட்சத்திரத்துக்கு வர்றாரு அப்படின்னாக்க சதயம் 3, சதயம் 2, சதயம் 1. இதை நம்ம எதில் வச்சு கண்டுபிடிப்போம்? அவர் என்னென்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்படின்றது கண்டுபிடிக்கிற இடம் நவாம்சம். ராசியை 9 கூறிட்டது அம்சம். அப்போ இந்த சனி பகவான் நவாம்சத்தில் பொறுத்தளவுக்கு மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு வராரு. 8ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வராரு. அப்படி வரும்பொழுது என்னென்ன நற்பலன்களை தருவார்? இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு சனி பகவான் ராசிக்கு இன்னைக்கு மிதுனத்துக்கு இருக்கிற இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு 9ல் இருக்கார். இங்கே நவாம்சத்துலேயும் 9ல் இருக்கார். அப்போது 9ஆம் இடம் அப்படின்றது வலுப்பெறுதா அப்படின்னா கண்டிப்பாக வலுப்பெறும். ஆனால் சனி பகவான் வலுப்பெறுறது, ஆயுள்காரகன் வலுப்பெறுறது நல்லதா? நல்லது. ஆனால் தகப்பனுக்கு உடல் நலத்தில் உபாதைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் மிதுன ராசிக்காரங்கள் தகப்பனை கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சின்ன உபாதை இருக்கும்போதே உடனே பக்கத்தில் ஆஸ்பத்திரியில் பண்ணிவிட்டு அதை கிளியர் பண்ணிட்டா பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது. சரி, மிதுன ராசியை சேர்ந்த குழந்தைகள் ஐஐடி, ஜேஇஇ, நீட் தேர்வுகள் எழுத போகிறாங்க. அப்போ 9ஆம் இடத்துல சனி பகவான் வலுவாக இருக்கிறதுனால, நவாம்சத்தில் வலுவாக இருக்கிறதுனால கொஞ்சம் மறதி கழுவுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, எக்ஸாம் போனோமா உடனே பேப்பரை வாங்கினோமா கடகடன்னு எழுதினோமான்னு எழுத வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக கொஸ்டினை படிச்சுட்டு அதில் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு எது எது, தெரியாத கொஸ்டின் எது எதுன்னு பார்த்துக்கிட்டு தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிச்சுட்டு பாதி தெரிஞ்சதுக்கு அடுத்தது எழுத ஆரம்பித்தோம்னாக்க நிதானமாக இருந்தால், சனி பகவானை நம்ம என்ன சொல்கிறோம்? மந்தக்காரகர், மெல்ல செல்லும் கிரகம். இருக்கிற கிரகங்கள்லேயே மிக மிக மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள். கிட்டத்தட்ட ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு அவர் கடக்கிறதுக்கு 30 மாதங்கள். 30 மாதங்கள்லாம் கிட்டத்தட்ட 900 நாட்கள். அப்போ இவ்வளோ மெல்ல செல்லும் பொழுது இந்த நம்ம மிதுன ராசியை சேர்ந்த குழந்தைகள் படிப்பில் கவனமாக இருந்து ஒன்றுக்கா தெரிஞ்சதுக்கு இது பண்ணணும். அதே போல் இது புகழ் பெறக்கூடிய இடமும் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது 9ஆம் இடம் அப்படின்றது. புகழ் கிடைக்கும், நல்லவங்களுக்கு புகழ் கிடைக்க நாளாகும், கெட்ட செயல் செய்கிறவங்களுக்கு புகழ் உடனே கிடைக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் புகழ் கிடைக்கணும் அப்படின்னா முன்னாடி வந்து நிற்கிற போது கொஞ்சம் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு வரும். அதனால் இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த 140 நாள் அப்படின்னாக்கா 19/6/2024லேருந்து 4/11/2024 வரும் 140 நாள். இதில் மிதுன ராசி அன்பர்கள் 9ஆம் இடம் அப்படின்றது சற்றேறக்கூடிய ஒரு 2 மாதம் 60 நாள் எச்சரிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, இதுக்கு அடுத்தது இந்த மிதுன ராசியில் 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் வராரு. இதில் நவாம்சத்தில் எந்த நட்சத்திரத்துக்கு வராரு? சதய நட்சத்திரத்துக்கு வராரு. எந்த இடத்துக்கு வராரு அப்படின்னாக்க மகரத்துக்கு வராரு. மகரம் நம்ம ஏற்கனவே நில ராசி. அப்போ அதில் என்னென்ன நற்பலன்களை தருவார், என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றது நம்மளோட ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இப்போது காலபுருஷ தத்துவப்படி வந்து இருக்கக்கூடியது ராசி பிரகாரம் பார்த்திங்கன்னா இப்போ அவர் வந்து மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பா அப்படின்னு கேட்டால் சிறப்பு. அப்போ அவர் வந்து சார பலன் பெற்று உங்களுக்கு 8ஆம் இடத்துக்காக வர்றாரு. அம்சகட்டத்தில் வந்து அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றார். இந்த 8ஆம் இடத்துல வந்து எவ்வளவு காலம் இருக்க போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏறக்குறைய ஒரு 1.5 மாத காலம் இருப்பார். ஆரம்பித்ததுலேருந்து 2 மாத காலம் வரைக்கும் வந்து கும்பத்தில் இருப்பார் அம்சத்தில். அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாத காலம் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல அம்சத்திற்கு வர்றார். அப்போ அம்சத்துக்கு 8ஆம் இடத்துல வர்ற போது உங்களுக்கு சின்ன சின்ன தொல்லைகள்லாம் கொடுப்பார். உங்களுடைய உடல்நிலைக்கு கூட தொல்லை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடத்துல இருக்கிற போது தகப்பனாருக்கு பார்த்துக்கிறீங்கன்னு ஐயா சொன்னது மாதிரியா 8ஆம் இடத்துல இருக்கிற போது உங்களுக்கே பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. தொழில் ரீதியிலையும் சரி, வேலையிலையும் சரி, உத்தியோகத்துலேயும் சரி, எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த 1.5 மாத காலங்கள்லாம் இருக்கக்கூடிய காலங்கள் உண்டு.
அதனால் ஏற்கனவே ஐயா வந்து இப்போ சில பரிகாரங்கள்லாம் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அந்த பரிகாரங்களையும் செய்துக்க வேண்டியது. மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன பரிகாரம் செய்தால் நல்லா இருக்குங்கிறத பற்றி சொல்லுவாங்க. ஐயா வந்து இப்போ வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அம்சத்தில் வர்ற போது என்னென்ன பலன்களை செய்வாருங்கிறத நம்முடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த கோச்சார பிரகாரம் வக்ரகதி அடையக்கூடிய சனி பகவான் அவர் நின்ன பாதத்தின் வைத்து நம்ம பலன் சொல்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது மிதுனத்துக்கு சமசப்தமத்தில், அதாவது சதயம் 1ஆம் பாதத்தில் இருக்கும்போது சனி பகவான் என்ன பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை கெடுப்பார். நண்பர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும். அதாவது நண்பர்கள்கிட்ட வந்து பேச்சுக்கள் கொஞ்சம் அதிகமாக போகும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொய்வு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர் பார்ட்னர் வேலை செய்யாமே இருப்பார். அவர் ஆனாலும் வந்து சட்டம் பேசிகிட்டே இருப்பார், வேலையும் செய்ய மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார், பணம் மட்டும் வேணும்னு சொல்லிட்டு இருப்பார். அதனால் பார்ட்னர்ஷிப்பில் சிறு முறிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எதிர்பாலினத்தவர், அதாவது மிதுன ராசி ஆணாக இருந்தால் பெண் மூலியமாகவோ, மிதுன ராசி பெண்ணாக இருந்தால் ஆண் மூலியமாகவோ, எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள, அதாவது கல்யாணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள், அதாவது கணவன் மனைவி திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறு சிறு இடையூறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கல்யாணம் ஆனவர்களுக்கு பார்த்தலையானால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேயானால் வெளியூர் வெளிமாநிலம் போய் உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வெளிநாட்டு முதலீடு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளி மதத்தினர், வெளிநாட்டவர், வெளி சமூகத்தினர் மூலியமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் அவர்கள் மூலியமாக பிரச்சனைகள், சிறு சிறு பிரச்சனைகள் வந்தே தீரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய கோச்சாரத்தில் இப்படி இருந்தாலும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் நல்லபடியாக இருக்குமே ஆனால் நல்லா இருக்கும். ஒருவேளை அதில் வந்து பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா ஏற்கனவே பரிகார ஸ்தலங்கள் எல்லாம் பரிகாரம் எப்படி என்ன பண்ணலாம், எளிய பரிகாரம்னு ஐயா சொல்லியிருக்காங்க. இப்போது எந்த கோவிலுக்கு போனால் அந்த பரிகாரத்தின் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஐயா கிட்ட கேட்போம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அம்சத்தில் 7, 8, 9 வர்றதுனால திருநெல்லிக்காவல் அப்படின்னு திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. திருநெல்லிக்காவல்ங்கிறது தான் ஊர். திருத்துறைப்பூண்டி அருகில் இருக்குது. அந்த கோயிலுக்கு ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு போய் வழிபட்டுட்டு வர்றது சால சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி இந்த கால் ஊனமுற்றவர்களுக்கு கருப்பு சம்பந்தப்பட்ட வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா அவங்களுக்கு பாத அணி வாங்கி கொடுக்கலாம். பாத அணின்னா செருப்புன்னு சொல்கிறது, அது வாங்கி கொடுக்கலாம். அதுபோல் வந்து அன்னதானங்கள் செய்துட்டு வரலாம். அன்றைக்கி அந்த சனிக்கிழமை அன்றைக்கி போகிற போது ரொம்ப ஏழைக்கும் நொடமாக உள்ளவர்களுக்கும் தான தர்மங்கள் பண்ணுறது வந்து இதனால் வரக்கூடிய விளைவுகளிலிருந்து நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்களேன்னா 9ஆம் இடத்தில் சனி பகவான் ராசியில் வக்கரம் பெறுறார். இதன் மூலியமாக வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல் 2 மாதம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் பிரச்சனைகள் வரும். வேலையில் புதிய மாற்றங்கள் வரும். வேலையின் மூலியமாக உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டில் வந்து அவர்களுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அடுத்த ஒரு 1.5 மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு உடல் நலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தேவையற்ற முதலீடுகளை தொழிலில் போட வேண்டாம். தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். தொழில் மூலியமாக சிறு சிறு ப்ராப்ளம், அதாவது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் ராகுவினுடைய சாரத்தில் 2ஆம் இடத்துல நிற்கிறது, அதாவது சதய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் நிற்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் 8ஆம் இடமான மகரத்தில் வந்து நவாம்சத்தில் நிற்கிறது மூலியமாக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும். இதை தவிர வந்து அவர் இன்னொரு 1 மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். நண்பர்கள் கூட சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதை தவிர வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இதெல்லாம் வந்து வீடு ஏதாவது வாங்கினீங்கன்னா அதனுடைய பத்திரங்கள்லாம் ஒழுங்காக இருக்கான்றத ஒரு தடவைக்கு 4 தடவை செக் பண்ணி பண்ணுறது ரொம்பவும் நல்லது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த
சனி வக்கர பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றம் நிறைந்த முதல் 2 மாதம் ஏற்றத்தோடையும் கடைசி 1 மாதம் ஏற்றத்தோடையும் இருக்கும். இந்த நடு 1.5 மாதம் மட்டும் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.